இந்த 57 நாள்ல என்ன தனிப்பட்ட முறையில நான் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கிறேன். என்னன்னா, இந்த ஆணவ படுகொலையில் வந்து இந்த 2 மாசத்துல, ஏன்னா பழைய ஆட்சியாளர் நீ சேர்த்துக்கிறீங்க. ஏன்னா இவங்க வந்து 57 தானே, இன்னும் முடியலைல. 2, 3 மாசத்துல மட்டும் 8, 9 ஆணவ படுகொலை. நேத்து கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மயிலாடுதுறையில ஒரு மோசமான ஒரு ஆணும் காலி பெண்ணும் காலி 2 பேரும் தூக்குல தொங்க விட்டுற காட்சியை நம்ம பார்த்தோம். எப்படி நீங்க கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. சரி, அவன் காதலிச்சு கூட தப்பா இருக்கட்டும்ங்க, அதை பேசிதானே தீர்க்கணும். அதை கொலை பண்றனால அதுல என்ன தீர்வு கிடைக்கும்? சொந்த மகளை, சொந்த பெண்ணையே வந்து அடிச்சு தூக்கி விட்டுருக்குறாங்க. அப்பையும் வந்து அது குளத்துல போய் குளிச்சனால அடிச்சு எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. அடுத்து எஃப்ஐஆர் போட போலீஸ் உஷாரா இருக்கணுமா இல்லையா? நாங்க தாண்டா மாற்றம் நீங்க இதுக்கு பேருதே மாற்றமான்னு கேட்கிறேன். இந்த 57 நாட்கள் தலித்து மக்களுக்கான கொடுமை குறைந்ததாக இல்லை. காட்சிகள் மாறினாலும் ஆட்சிகள் மாறினாலும் அந்த காட்சி பழைய காட்சியாகவே இருக்கு. சொல்லுவாங்க, நாங்கள் ஆட்சி மாறிவிட்டோம், புதிய புதிய காட்சிகளை உருவாக்குவோம், புதிய மாற்றத்தை உருவாக்கும் சொன்னாங்கல்ல, இந்த மாற்றம் வரல. அதே காட்சி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே போராட்டங்கள், அதே பிரச்சனைகள், அதே சிக்கல். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு அமைச்சர்னா நீ சும்மா வந்து கோட் சூட்டு மாட்டி உட்கார்ந்தா பத்தாது. கோட்டை மாட்டினா அம்பேத்கர் ஆயிட முடியாது. அம்பேத்கர் என்ன சொன்னாரு, என்ன கோட்பாடு சொன்னாரு, அது செயல்படணும். அந்த பாதிக்கப்பட்ட பெண்மகள் ஒரு 1 இயர் குழந்தைதான், வயசுன்னா 18 ஆகலை. அதெல்லாம் விசாரிச்சு நான் 17 வயசுல ஒரு சிறுமிதான். அப்ப அந்த பெண்ணுக்கு வந்து பாதிப்பாயிருக்கு, கொண்டிருக்கிறாங்க. ஆனா நல்லா யோசிச்சு கொண்ட பிறகு கோவத்துல வந்து சில பேர் அவங்க வீட்டை அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. நல்லா பாருங்க, வீட்டுல ஒரு குழந்தை இறந்து போச்சு, வீடு அடித்து நொறுக்கப்பட்டு இருக்கிறது. இதுக்கு எல்லாம் தீர்வு கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் நீ அவரை வலியுறுத்துங்க. ஆனா இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது நேற்று எங்கள் தலைவர் தமிழக முதல்வரை சந்தித்து நேரடியாக ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்கும் சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு விசிகாவில் இருந்து விடுதலை சிறுத்தையிலிருந்து அண்ணன் சங்க தமிழன் நம்மோடு இணைகிறார். அண்ணா வணக்கம். வணக்கம். தாவேக்கா ஆட்சி 54 நாள் ஆயிருக்கு. 57 நாட்கள் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம வந்து இப்போ அவ்வளவு சீக்கிரமா அதை வந்து நம்ம அதுக்கான ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா ஒருத்தர் திருமணம் செய்திருந்தாலும் கூட 6 மாசம் ஹனிமூன் பீரியட்னு கொடுக்குறாங்க. எல்லாருமே பரவாயில்ல பேசக்கூடியது. அதே மாதிரி அறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்காரு, அந்த காலகட்டத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு 6 மாசம் வந்து நீங்க பார்க்கணும். பெருந்தலைவர் காமராஜர் உட்பட 6 மாதம் பெரும் தலைவர் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்க கேட்டதுக்காக சொல்றேன், இந்த 57 நாள்ல என்ன தனிப்பட்ட முறையில நான் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கிறேன். என்னன்னா, இந்த ஆணவ படுகொலையில் வந்து இந்த 2 மாசத்துல, ஏன்னா பழைய ஆட்சியாளர் நீ சேர்த்துக்கிறீங்க. ஏன்னா இவங்க வந்து 57 தானே, இன்னும் முடியலைல. 2, 3 மாசத்துல மட்டும் 8, 9 ஆணவ படுகொலை. ரொம்ப மனசு எனக்கு வந்து வருத்தமா இருக்குது. நேத்து கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மயிலாடுதுறையில ஒரு மோசமான ஒரு ஆணும் காலி பெண்ணும் காலி 2 பேரும் தூக்குல தொங்க விட்டுற காட்சியை நம்ம பார்த்தோம். எப்படி நீங்க கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. சரி, அவன் காதலிச்சு கூட தப்பா இருக்கட்டும்ங்க, அதை பேசிதானே தீர்க்கணும். அதை கொலை பண்றனால அதுல என்ன தீர்வு கிடைக்கும்? சொந்த மகளை, சொந்த பெண்ணையே வந்து அடிச்சு தூக்கி விட்டுருக்குறாங்க. அதெல்லாம் ஃபுல்லா செய்தி கிடைச்சிருச்சு, எப்படி என்ன ஏதுன்னு. அங்க எங்க கட்சியை சார்ந்த பொறுப்பாளர் சென்றிருந்தாங்க, கள ஆய்வு பண்ணியிருக்காங்க. கள ஆய்வு. எங்க கட்சியில முக்கியமான பத்திரிகையாளர் பூவிலியன் அவர்கள் அங்க நேரடியா போயிருந்தாரு. தரவெல்லாம் சேகரிச்சிருந்தாங்க, ஃபுல்லா இது பண்ணியாச்சு. அது எப்படின்னா, அந்த அடித்து கொள்வதற்கு முன்னாடியே அந்த தம்பி போய் அவங்க அந்த ஏரியால, பொதுவான ஏரியா தான், குளத்துல குளிச்சிருக்கிறாரு. குளிச்சதுக்கே அடிச்சிருக்கிறாங்க. என்னங்க அது ஜனநாயக நாட்டில்? அந்த காலத்தை புரட்சி அம்பேத்கர் வந்து குளத்துல தண்ணி எடுக்கணும்னு அவர் போராடிட்டு, ஒரே ஒரு போராடிட்டு இனிமேல் இதெல்லாம் தேவையில்ல, இப்ப வந்து நான் தலித்துகள் வந்து திருந்தி வர்றாங்க, அதில் சும்மா குளத்துல தண்ணி எடுக்கிறது, குளிக்கிறது இதெல்லாம் விட்டுருங்க, விட்டுப்பட்டு நீங்கள் அரசியல் ரீதியான ஒரு போராட்டங்களை எடுக்கணும். அந்த காலத்திலே அவர் சொல்லிட்டாரு. இப்பயும் வந்து அந்த குளத்துல போய் குளிச்சனால அடிச்சு எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. அடுத்து எஃப்ஐஆர் போட போலீஸ் உஷாரா இருக்கணுமா இல்லையா? நாங்க தாண்டா மாற்றம் நீங்க இதுக்கு பேருதே மாற்றமான்னு கேட்கிறேன்.
ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் விடுதலை சிறுத்தைகள். நான் தனிப்பட்ட முறையில நம்மளே பேசியிருக்கோமே பல முறை. பேசியிருக்கிறேன். நாங்க கடந்த 25, 26 இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கடந்த முன்னாள் முதல்வர் அவருடைய தலைமையில ஒரு ஆணை அமைச்சார். நீதி அரசர் பாட்ஷாவுடைய தலைமையில ஒரு ஆணை அமைச்சார். அந்த ஆணையத்தை நேரடியாக சென்று அவங்களிடம் அண்ணன் எவிடன்ஸ் கதிர் அவருடைய தலைமையில நாங்க ஒரு 800, 850 இதுல வந்து புத்தகத்தையே கொடுத்திருக்கிறோம். தரவுகளை கொடுத்தது மட்டும் இல்ல, 25 பாதிக்கப்பட்ட ஃபேமிலியும் கொண்டு போனோம் ஆதாரத்தோட நிப்பாட்டி இருக்கீங்க. அவரே வந்து ரொம்ப பிரமித்து போயிட்டாரு. இல்லங்க, நான் உறுதியா அந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உறுதியாக உருவாக்குகிறேன். ஏன்னா அவங்க வந்து வெறும் தலித்து மட்டும் போல ஒரு கேஸ்ல தலித்து அல்லாதவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரே சமூகத்துக்கு, ஒரே கல்லர் சமூகத்துக்குள்ளேயே இந்த வர்க்கம் பொருளாதார ரீதியான அதுல வந்து போட்டு தள்ளி இருக்கிறாங்க. அடுத்து இன்னொன்னுல வந்து பெண்ணு தலித்து, ஆணு நான் தலித்து. இன்னொன்னுல வந்து ஆணு தலித்து, பெண்ணு நான் தலித்து. இது மாதிரி பல விஷயங்கள். அதுல வந்து தங்க கௌசல்யா உட்பட அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து தன்னுடைய இதை கொடுத்து அவங்களுக்கு பிரச்சனை கேள்விப்பட்டீங்களா? நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னமும் அதுக்கு தீர்ப்பு வழங்கலையாமுங்க. அந்த குற்றவாளிகள் வெளியில வந்துட்டாங்க. எனக்கு அப்பதான் சிஸ்டர் சொன்னாங்க, நான் வந்து உண்மையிலே பிரமித்து போயிட்டேன், இப்படி இருக்க ஆட்சிகள் அப்படின்னு. அதனால பிரதர், மற்றதை பத்தி எனக்கு தெரியாது. மற்றதை போய் கேட்கறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க, கேட்பாங்க. நான் தலித்து விடுதலைக்காக முழுமையாக என்னை ஒப்படைத்திருக்கிறேன். இந்த 57 நாட்கள் தலித்து மக்களுக்கான கொடுமை குறைந்ததாக இல்லை. காட்சிகள் மாறினாலும், ஆட்சிகள் மாறினாலும் அந்த காட்சி பழைய காட்சியாகவே இருக்குது. சொல்லுவாங்க, நாங்கள் ஆட்சி மாறிவிட்டோம், புதிய புதிய காட்சிகளை உருவாக்குவோம், புதிய மாற்றத்தை உருவாக்கும் சொன்னாங்கல்ல, எந்த மாற்றம் வரல. நான் புரிதலுக்காக கேட்கிறேன், நான் மன்னிச்சிடணும், நான் புரிதலுக்காக தான் கேட்கிறேன். நீங்க கோவப்பட்டாலும் பரவாயில்ல. நீங்க வந்து இவ்வளவு எதிர்பார்ப்போட அப்ப இருந்திருக்கீங்க விஜய் மேல இல்லையா? வந்தா ஒரு ஆட்சி மாற்றத்துல இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. அப்ப உங்க சிந்தனையில வந்து விஜய் அவர்கள் ஒரு அம்பேத்கரிஸ்டா இருப்பாரு, ஒரு பெரியாரிஸ்டா இருப்பாரு, ஒரு மார்க்சிஸ்டா இருப்பாரு அப்படின்னு நம்பி ஏமாந்துட்டீங்களா? இல்ல, அதாவது இன்னமும் அதுக்கு வந்து நம்ம முடிவு சொல்லவே முடியாது. 6 மாசம் பொறுங்க. 6 மாசம் கழிச்சு இதே இடத்துக்கு கொண்டாந்து நிப்பாட்டுங்க, நான் விளக்கம் தெளிவா சொல்றேன். இப்ப வந்து என்னன்னா, தொடர்ந்து கொலைகள் நடக்கிறது, தொடர்ந்து ஆணவ படுகொலை நடக்கிறது. கொலைகள்ன்றது பொதுவா எல்லா பக்கம் நடக்குது. அதை வந்து ஒரு போலீஸ் மினிஸ்டரா இருப்பவர் அதை தடுக்கணும்ல, அதை முன்னுணர்வு தடுக்கணும்ல. அப்ப அவங்க ஆட்சியிலையும் நடக்கும்பா, இவங்க ஆட்சியிலும் நடக்கும்பா, அப்புறம் உத்தரப்பிரதேசத்திலும் நடக்கும்பா, எல்லா இடத்துலையும் நடக்கும்னா அப்புறம் நீ என்னத்தை செய்ய போறீங்க? என்ன அறிவுக்கு எட்டி இந்த ஆணவ படுகொலைன்றது குறைந்தபட்சம் இந்த தமிழ் சமூகத்துல, இந்திய சமூகத்துல ஒரு 1000, 1500 ஆண்டு காலம் நடக்கிற ஒன்று. இன்னைக்கு நம்ம எல்லாம் பதிவு பண்ணியிருக்கோம், நம்ம பாக்குறோம். இதை இந்த 50 நாள்ல நீங்க எப்படி கொண்டு வந்து ஒப்பிடுறீங்கன்னு கேக்குறது விஜயோட. இல்ல அவர் ஏன் வந்து 8 அமைச்சர் தர்றாரு, தலித் அமைச்சரா 8 பேருக்கு கொடுக்குறாரு. அப்ப 8 பேருக்கு நீ நம்பர்ஸ் நீ கொடுக்குங்க என்றால், அப்ப அதுல மைய புள்ளி என்ன? தலித்துடைய விடுதலைக்காக, தலித்து பாதுகாப்புக்காக நான் என்னை ஒப்படைத்திருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் மறைமுகமான செய்தி. அப்ப மறைமுகமான செய்தியில உனக்கு ஏன் ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், அதனால பாதிக்கப்படுவது யார்? இளைஞர்கள், பெண்கள், தலித்துகள் தானே உண்மை. இந்த இளைஞர்கள், பெண்கள், தலித்துகள் தானே உங்களை குத்தி இருக்கிறாங்க. அப்ப நீ அதை வந்து நீங்க சிரத்தை எடுக்கணும்ல. இதுக்கு வந்து ஒரு ஆணையம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நாங்க தொடர்ந்து பேசுறோம்னு தெரியும். இதுக்கு எதுக்கு வந்து ஆணையத்துக்காக வெயிட் பண்ணணும்? வந்தீங்களே சிறப்பு சட்டத்துல வந்து சட்டமன்றத்தை கூட்டினீங்களே, ஆணவப்படி தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை கையெழுத்து போடுறேன்ப்பா போட்டீங்கன்னா அப்ப நாங்கள் வந்து நம்புவோம். இப்ப எனக்கெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை நான் இழந்து கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. அதை வந்து சொல்றதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கிறது. இது இப்ப வந்து இன்னொன்னு கேட்டு இன்னும் சொன்னீங்க, ரொம்ப அதிர்ச்சி ஆயிருவீங்க. ஆணவ படுகொலை நடந்துச்சுல, அங்க ஸ்பாட்டுக்கு போன யாரு தெரியுமில? விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்டுகள், வேற யாரும் போலங்க. அதிமுக போகாது, எந்த காலத்திலும் போகாது. பிஜேபி எந்த காலத்திலும் போகாது. எதிர்கட்சியாக இருக்கிற திமுக ஏன் போகவில்லை? ஆளுங்கட்சியாக இருக்கிற அங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் ஏன் போகவில்லை? என்னோட கேள்வி நியாயமான கேள்விதான். செத்தவன் என்ன சவுத் ஆப்பிரிக்காரனா? அந்த பெண்ணு என்ன பாகிஸ்தானியா? தமிழர்கள், தமிழச்சி, நம்ம தங்கச்சி, வன்னியர் பெண்ணு நம்ம பார்க்கல. அவங்க அந்த பெண்ணுக்காகவும் நம்ம போராடுறோம். என்ன பண்ண, அந்த பாடியை வாங்கி உடனே எரிச்சுட்டாங்க. அப்ப ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? நம்ம பேசிக்கொண்டு இந்த தருணத்தில் எங்க இதுல புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. சம்பவம் பிரதர் நேற்று நடந்திருக்கு. அது ஒரு சோக கதை பண்ணி வந்துரும் பாருங்க. என்னன்னு கதையை கேளுங்க. இந்த கதையாவது என்னன்னு சொல்ல முடியும். நம்ம பாரதிக்கு நம்ம படம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தலித்து அல்லாத அந்த பெண்மகளை வச்சு எரிச்சுட்டாங்க. எரிக்கவுமே அந்த நேரத்துல போய் ஸ்பாட்ல போய் அழுதுருக்கிறேன். காதல் நல்ல வேலை அவங்க பாரதி கடமாவே தூக்கி எரிச்சு போடல அதுல போட்டு. ஆனா கொஞ்சம் ஜானா இருக்கும் போருக்கு அழுதுட்டு போறேன் விடுங்கப்பா, எப்படி அழுதுட்டு போறேன் விடுங்கப்பா அப்படின்னு விட்டுருக்குறாங்க.
செய்தி வரப்போகுது. இப்பதான் கொஞ்சம் எவிடன்ஸ் கதிர் பேசிட்டு இருக்கோம் நம்ம. எவிடன்ஸ் கதிர் இப்போ அதான் பேசியிருந்தாரு என்கிட்ட. ஓ. இது மாதிரி நடக்குது பிரதர் அப்படின்னு. இன்னொன்று கேட்டு இன்னைக்கு என்னன்னு தேதி, இன்னைக்கு 4ஆம் தேதி. நீங்க எதிர்த்த யதார்த்தமா வந்தீங்களா இல்ல திட்டமிட்டு வந்தீங்களான்னு தெரியல. 4ஆம் தேதி என்ன உங்களுக்கு தெரியுமா? இதுதான் இளவரசன் கொலை செய்யப்பட்ட நாள். ஓ, நம்ம பேசிட்டு இருக்கு இந்த நாள் ஜூலை இந்த 4. நாளுதான் ஜூலை. ஓ. அதிமுக ஆட்சி காலத்தின் ஞாபகம் இருக்கா? கிராமங்களை தாக்குனாங்களே அந்த நாள் தான் இன்னைக்கு. குடிசைகளை எரிச்சு புத்தகங்களை எரிச்ச நாள் இந்த நாள். இன்னமும் அதுக்கும் தீர்ப்பு கிடைக்கல. ஆனா அதை வந்து கொலைன்னு இருந்தா தற்கொலைன்னாங்க. அந்த இளவரசனை தற்கொலைன்ட்டாங்க. அந்த கதை வந்து நம்ம வந்து சோக கதை. இந்த நேரத்தில் உங்களுடைய யூடியூப் மூலமாக இளவரசனுக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் சுவாமி வேணந்தருக்கு நான் வீர வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இன்னைக்கு சுவாமி வேணந்தருடைய இன்னைக்கு நினைவு நாள். ஆனா ஏன் அவருக்கு சொல்றேன்னு உங்களுக்கு சர்ப்ரைஸ். அவர் வந்து சாதி ஒழிப்புல கரெக்டா இருந்தார். இந்த நேரத்தில் அவருடைய ஒரே ஒரு நடந்த நிகழ்வு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அவர் போய் இருக்கும்போது பிராமணர்லாம் போயிருக்கிறாங்க. ஐயா எங்க ஊர்ல வந்து இந்த மாடுகள் ஆடுகள்லாம் சாப்பாடு இல்லாம இருக்குது. அந்த மாடுகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். எங்களுக்கு வந்து அப்பதான் வந்து ராமகிருஷ்ண பரமாத்மா இறந்த பிறகு பசுமாடுகள் ராமகிருஷ்ண பரமாத்மா இறந்த பிறகு இவரே அந்த பொறுப்புக்கு வர்றாரு. கடைசி காலகட்டம் இறப்பதற்கு முன்னாடி. அப்ப முதல்வட்ட கேட்கும்போது காது கேட்காம அமையா இருக்கிறாரு. 2வது முறை கேட்கவுமே அவர் கேட்டாரா உங்க ஊர்ல சேரி இருக்கான்னு கேட்டிருக்காரு. இருக்குங்க. அந்த சேரியில இருக்கிற மனுஷன் கஷ்டப்படுறான்னு என்னைக்காவது நீ பார்த்திருக்கியா? நோனு அதெல்லாம் தீட்டு நாங்க போக மாட்டோம்னு கம்பெடுத்து அடிச்சு விரட்டிருக்காரு. இது பழைய வரலாறு இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம அவரையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தலாம். ரைட்டா? அதுல அவர் புரட்சிகரமா இருந்தார். அந்த எல்லையில அவ்வளவுதான் பண்ண முடியும். சாதியை ஒழிக்கணும்ன்றதுல அவர் ரொம்ப ராமானுஜருக்கு அப்புறம் அந்த இடத்துல அந்த எல்லையில இருந்து அவர் பாடுபட்டார். இந்த இடத்துல அவரையும் நம்ம நினைவுபடுத்துகிறோம். ஆக மொத்தம் உங்களுடைய கருத்துக்கு வந்து இந்த ஆட்சி எப்படி இருக்குன்றத வந்து நீ 6 மாசம் வச்சு கேளுங்க. ஆனா இந்த 57 நாள் தனிப்பட்ட முறையில் திருப்திகரமா இல்ல. ரொம்ப மன வேதனையா இருக்கு. திருப்திகரம் என்பது வேற. ரொம்ப மனவேதனால நம்பினேன். ஆட்சி மாறிடுச்சுடா, காட்சி மாறும்டா அப்படின்னு பார்த்தா அதே காட்சி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே போராட்டங்கள், அதே பிரச்சனைகள், அதே சிக்கல். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு அமைச்சர்னா நீ சும்மா வந்து கோட் சூட்டு மாட்டி உட்கார்ந்தா பத்தாது. கோட்டை மாட்டினா அம்பேத்கர் ஆயிட முடியாது. அம்பேத்கர் என்ன சொன்னாரு, என்ன கோட்பாடு சொன்னாரு, அது செயல்படணும்ல. கோட்ல இல்ல அரசியல், கோட்பாட்டுல அரசியல். புரட்சி அம்பேத்கருடைய கோட்பாட்டை களம்படணும். அப்ப நீ என்ன செய்யணும்? நேரடியாக ஸ்பாட்டுக்கு போ. என்ன பெரிய விஷயம்? என்னடா அது ஆணவப்படுவது? யாரு வெறும் தலித்து மட்டும் இல்ல, அங்க ஒரு வன்னியர் பெண்மகள் இறந்திருக்குல்ல. இதெல்லாம் தான் நாங்க எதிர்பார்த்தோம். ஸ்பாட்டுக்கு போய் என்னமா உனக்கு என்னமா நடந்துச்சு, உனக்கு என்ன பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கூப்பிட்டு 2 பேரையும் பேசி என்ன பிரச்சனை தீர்வை கொடு. உடனே யார் அந்த கொலையாளிகள், யார் இந்த கொலையாளிகள் தண்டனை கொடுப்போம், முன்னோட்டமா இருப்போம், நம்ம மாதிரியா இருப்போம். இல்லங்க நல்லா இங்க பாருங்க. இந்த சமுதாயத்துல உலகத்துல எந்த நாட்டிலுமே இல்லைங்க ஆணவ படுகொலை என்று சாதி ரீதியா. ஏன்னா எங்கேயுமே சாதி இல்ல, ஜாதி கிடையாது. அங்க வர்க்க பேதம் இருக்குது, வர்ண பேதம், நிறபேதம் இருக்கிறது, பாலின பேதம் கூட அங்க இருக்குது. ரைட். ஆனா இங்க வந்து என்ன பண்றாங்க? வர்ண பேதம் முழுக்க சாதியை மையமாக வைத்து சொந்த சாதி. நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த இதுல வந்து நான் விசாரிச்சேன். அவங்க வீட்டை விட இந்த தலித்து வீடு நல்லா வசதி வாய்ப்பா இருக்கிறாங்களாம் பொருளாதார ரீதியா. ஓ ஏங்க நம்மளே பார்த்தோம் கவின் 3 லட்சம் சம்பளம். வேலை பார்த்தார்ல, அவரே பொறுத்தல்ல. ஆளும் பார்க்க நல்லா ஸ்மார்ட்டா இருந்தாரு. ஆளும் ஸ்மார்ட்டா இருந்தாரு. அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமைகள் பாருங்களேன். இந்த நேரத்தில் இந்த சத்திரியன் ஒரு இயக்குனர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சத்திரியன் கேள்வி தெரியாத உங்களுக்கு? சத்திரியன் தெரியாதா? பேர்லயே சத்திரியன் சேர்த்திருப்பாரு. யாருன்னு மக்களுக்கு பாக்குறவங்களுக்கு தெரியும். அவர் டயலாக் விடுறாப்புல தேவையில்லாம சம்பந்தம் இல்லாம ஒரு கலவரத்தை உருவாக்குவதை போல திட்டமிட்டு அவர் விடுதலை சிறுத்தைகளை சாதி மோதலை உருவாக்குவதை போல் பேசுகிறார். உண்மையிலே வந்து அவரெல்லாம் வந்து கைது பண்ணணும், பேசக்கூடாது. இப்படி இல்ல, அது என்ன பேசுறாருன்னா விடுதலை சிறுத்தைகளை தூண்டி விடுது, கம்யூனிஸ்ட் தான் தூண்டி விடுது. அப்ப நாங்க பாதிக்கப்பட்டவங்களை போய் பாக்குறோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம இந்த வியூலையும் பார்க்கணும். அந்த பாதிக்கப்பட்ட பெண்மகள் ஒரு வன்னியர் குழந்தை, வயசுன்னா 18 ஆகலை. அதெல்லாம் விசாரிச்சு நான் 17 வயசுல ஒரு சிறுமிதான். அப்ப அந்த பெண்ணுக்கு வந்து பாதிப்பாயிருக்கு, கொண்டிருக்கிறாங்க. ஆனா அது நல்லா யோசிச்சு கொண்ட பிறகு கோவத்துல வந்து சில பேர் அவங்க வீட்டை அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. நல்லா பாருங்க, வீட்டுல ஒரு குழந்தை இறந்து போச்சு, வீடு அடித்து நொறுக்கப்பட்டு இருக்கிறது. இதுக்கு எல்லாம் என்னன்னா மைய புள்ளின்னு பார்த்தா அந்த சாதி ஆணவம் தானே. இப்ப அந்த பாப்பாவை கூப்பிட்டு, அம்மா உன் வயசு இன்னும் 17 வயசு ஆகுது, இன்னும் ஆகல, பொறுமையாரு, படிப்புல கவனம், நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சொல்லிதான். அந்த பொண்ணு ஏன் அப்படி இருக்குது? இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அடிச்சிருப்பாங்க. அடிச்சாங்களாம், நான் விசாரிச்சேன்ல, அடிச்சிருக்காங்க. அடிச்சு நான் கிடைச்ச செய்திங்க, அதை அடிச்சு வீட்டிலேயே கொண்டுட்டாங்க. அது அடி, நீங்க சொல்றது அடி இல்ல,
கொலை தாக்குதல் இல்லையா, கொலைவெறி தாக்குதல். வீட்லயே அடிச்சு கொலைச்சு அடிச்சு கொண்டுட்டாங்க கொன்னுட்டாங்க. பாப்பாவை. நைட் நடந்திருக்குல்ல. அப்புறம் அந்த அம்மா அந்த பாப்பாவுடைய போன்ல இருந்து மெசேஜ் போட்டிருக்காங்க. மெசேஜ் போடவே ஸ்பாட்டுக்கு அந்த தம்பி வந்திருக்கிறேன் நைட்டு. நல்லா நைட்டு 1:30 மணிக்குங்க. நிச்சயமா காதலன் கூப்பிட்டா, காதலி கூப்பிட்டா உடனே ஏன்னா ஓடுவாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பையனுடைய நண்பர்கிட்ட நான் பேசினேன். ஆ. அவன் டீட்டெயில் சொல்றேன் கரெக்டா, ஆமாண்ணே எங்களை கூப்பிட்டாங்கண்ணே. ம். அப்புறம் பார்த்தோம்னா அவனை மட்டும் அடிச்சு தூக்கி விட்டு அந்த பிள்ளையும் கொண்டு வந்து பக்கத்திலே பக்கத்துல தூக்கிட்டு கடுத்து நான் பார்த்தேன் அந்த வீடியோ. அது வந்து வெறும் சாதாரண சாணல் கயிறு, அதான் கைத்த நிக்காது. அங்க ரத்த காயம் வேற இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ரத்த இருக்கு, காயம் ஆதாரம். ஆதாரம் இருக்கு. நான் உங்களுக்கு அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல, நீங்க போடுங்க இதுல. சரி. அதனால இப்படி நடக்கும் பொழுது ஒரு முதல்வராக புதிதாக வந்திருப்பவர் இது என்ன ஏதுன்னு போய் பார்க்கணும்லங்க. சரி, நீ பார்க்க முடியலன்னா நீங்க என்ன பண்ணணும்? எங்க அமைச்சர் இருக்காருல்ல, ஆமா, வன்னியரசு. வன்னியரசன் இருக்கு. அவர் அனுப்பிவிட வேண்டியதானே? இல்ல அவரே கட்சியா போறது இருக்கட்டும்ங்க. கட்சியா பொதுச்செயலாளர் போயிட்டாரு, அது போயிட்டாரு. ஒரு அமைச்சரே ஒரு போயிருக்காரு. அமைச்சரே போகணும்ல. இதைத்தான் நம்ம விரும்புறோம். போன முறை திமுக அமைச்சர்கள் ஏன் செய்யவில்லை? ஏன்னா செல்லவில்லை? போல வன்னியரசன் ஏன் போல? அதுதான் இப்ப எனக்கு சந்தேகம் அளிக்கிறது. அந்த ஓப்பனா சொல்றேன், எங்க கட்சிக்கார சார்ந்தவர் வன்னியரசன் ஏன் போலன்னு ஏன் சந்தேகம் போகல? இருக்கு. ஏன்னா அரசு என்ன சொல்லுன்னு தெரியல. அவர் ஒரு அரசு, எங்க கட்சிக்காரர் இருக்கட்டும்ங்க. அரசு சார்ந்து அவர் செயல்பட முடியும். அரசுல ஒரு அங்கம்னா அமைச்சரவை கூட்டு அதானே. பொறுப்பு இருக்கு அப்ப அவங்க போக கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். நீ ஒரு சைடுல போய் இருக்க கூடாதுன்னு கூட சொல்லிருக்கலாம். அப்பெல்லாம் நாங்க எந்த சைடுக்கும் போலங்க. நான் எப்பவும் சொல்றேங்க, அந்த பெண்மகளுக்கு நான் செம்மார்ந்த வீர வணக்கத்தை செலுத்துறேன். பெண்களே, குழந்தைகளே, படிக்கிற காலத்துல படிங்க. 18 வயசு 20 வயசுனா உங்களுக்கு ஏன் நல்லவன் கெட்டவன் தெரியும். அப்போ உங்களுக்கான அந்த வயசு வரும் பொழுது உங்களுக்கான ஆளை செலக்ட் பண்ணு. இன்னமும் ஆணை விட பெண்ணுக்கு ஐக்கு அதிகம். ரொம்ப நுட்பமா அதுதான் நீங்க பாருங்க, திருமணம் பண்ணீங்கன்னா, இப்ப நீங்க திருமணம் பண்ணிட்டீங்க, உங்களோட உங்க மனைவி நிச்சயம் 2 வயசு கூட குறைச்சிட்டா இருப்பாங்க. ஏன் 2 வயசு குறைச்சு வைக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்காதான். பாருங்க, நம்ம தமிழர்கள் எவ்வளவு பண்பாடோட இருந்திருக்காங்க பாருங்க. அந்த பெண்மகள் வந்து 25 வயசுல என்ன நாலேஜ் இருக்கோ அதே 25 வயசுல ஆணுக்கு இருக்காதுன்றாங்க. இது வந்து இன்டெலிஜென்ஸ் குவான்சி ரிப்போர்ட், சயின்டிபிக் ரிப்போர்ட், ஐக்கு ரிப்போர்ட். அந்த வகையில பெண்ணுக்கு தெரியும், எவன் நம்மளை கடைசி வரைக்கும் பாதுகாப்பேன், எவன் நேர்மையா இருப்பேன், எவன் உண்மையா இருப்பேன். இவங்க ஒன்றும் பெரிய பணத்தை பார்த்தோ அழகை பார்த்தோ காதலிப்பதில்லை. உண்மையான காதல் நான் சொல்றேன். ஏறக்குறைய காதல் எல்லாம் உண்மையான காதல் தான், அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அந்த காதல் வரும் பொழுது இந்த தம்பி பரவாயில்ல, அவனுக்கு தலித்தெல்லாம் தெரியாது, அந்த தம்பி நம்மளை காப்பாத்தி. அப்படிதான் இளவரசன் நான் பேசுறேன்ல சாகிறதுக்கு முன்னாடி. என்ன தம்பி, ஏது தம்பி சொல்லுமா, சில விஷயங்கள்லாம் சொல்றேன். நான் சொன்னேன், அப்ப நான் துபாயில இருந்தேன், வந்திருந்தேன் லீவுல. தம்பி நீ போகாதப்பா, ஊருக்குலாம் போகாத, இங்க தலைவரோட இரு. நான் நேரடியாக சொன்னது அந்த தம்பிட்ட. ஏன்னா அவர் சொல்லி வச்சதை பார்த்தலாம் இவன் இந்த தம்பி எப்படி கொலை பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வருது. கொலை பண்றான் இல்லைங்க. அப்ப எவ்வளவு ஒரு ஆணவம், வன்மம், ஆணவ திமிரு. அப்ப அதெல்லாம் ஒடுக்க வேண்டாமா? இவர் படத்துல வந்து இவர் நடிச்ச படங்களை காதல சேர்த்து வைப்பார். பாட்டேருக்கு தீண்டா தீப்பண்டம் எடுத்து தீண்டாமை தீண்டாமை கொடுத்து, கொடுத்து, இதுதான் என் கருத்து, சேரி இல்லாத ஊருக்குள்ள வாழ வேணும் பேரப்பிள்ளை. நம்ம கபிலர் எழுதின வரி, ஆமா. கவிஞர் கபிலர், கவி பேரொளி அவர் எழுதின வரிகள். அப்ப அப்படிலாம் வரிகள் எழுதிவிட்டு அப்ப நீ வந்து கவனமா செயல்படணும்ல. இப்ப நல்ல ஒரு இவர் போக தேவையில்லைங்க. இவரே வந்து வன்னியரசனை சொல்லி போங்க, உடனே போய் பாருங்க, போய் உண்மையான நிலவரம் என்ன, தீர்வை கொடுங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆதரவா இருக்கும்னு பதிவு சரி, பண்ணி அவர் கூட எங்க கட்சிக்காரு போற யோசனை பண்றாரு. உங்க கட்சியில இருந்து ஆதவர்ஷன் அனுப்பு, உங்க அமைச்சர் தானே, இல்ல புஷி ஆனந்த் அனுப்பு, இல்ல வன்னியரை விட அமைச்சர் இல்லாம இருப்பாங்க. நிச்சயம் ஒரு அமைச்சர் இருப்பாரு, யாரும் நமக்கு தெரியல. நம்ம அவ்வளவு சாதி ரீதியா பார்க்க ஒரு அமைச்சர் அனுப்பு. இதுதாங்க ஜனநாயகம், இதுதாங்க அரசியல், இதுதான் அந்த கோட்டு மாறுறதுக்கான அர்த்தம். அம்பேத்கர் புரியுதா? அதனால வந்து எனக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கவில்லை. அதை நான் மிக வருத்தத்தோட நான் இந்த இடத்துல பதிவு பண்ணேன். நீங்க இது சம்பந்தமா உங்களுக்கு தொடர்புல இருப்பீங்க, வன்னியரசன் கிட்ட பேசுனீங்களா என்ன ஏதுன்னு? இல்ல பேசணும். என்ன அவர் ஏன் போகாம இருந்திருப்பார் நான் நினைக்கிறேன். எங்க கட்சியோட பொதுச்செயலாளர்கள் போயிட்டாங்க, எங்க எழுத்தாளர் போயிட்டாரு. இப்ப அவங்க வந்து கட்சியில ஒரு புரோட்டோகால்ல ஒரு பெரிய இது. இப்ப நானே போலான்னு தான் இருந்தேன். என்னை வந்து எவிடன்ஸ் கதிர் கூப்பிட்டாங்க, அங்க எங்க கட்சியோட பொறுப்பாளர் கூப்பிட்டாங்க, நீங்க வாங்கினே அப்படின்னு. அப்ப இவங்க செல்கிறார் என்று தெரியுமே நான் போகல. அது மாதிரி கூட அவர் போகாம இருந்திருக்கலாம். ஆனா நான் இப்ப பேசுறேன், இந்த இன்று முடிஞ்ச பிறகு நான் அவர்கிட்ட பேசி, ஏன்னா அவர் தான் இப்ப களத்தில் நிற்கிறார். உண்மையான அமைச்சர் யாருன்னா இன்னைக்கு வந்து அவர் தான். ஏன்னா தலைவர்கிட்ட வந்து அவர் ட்ரைனிங் எடுத்தனால, ஒரு போராளி கீழே வேலை பார்த்தனால அவர் வந்து எங்க பிரச்சனை இருந்தாலும் ஸ்பாட்டுக்கு போறாப்புல. ஆனா இங்க போகாது, எனக்கே வருத்தம் தான். நம்ம கட்சிக்காரா இருந்தா நம்ம சொல்ல வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. அப்ப ஏன் போகல என்னன்ற விசாரிப்பதை விட இனி இதுக்கு அடுத்து தீர்வை கொடுங்க. தீர்வை கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் நீ அவரை வலியுறுத்துங்க. ஆனா இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது நேற்று எங்கள் தலைவர் தமிழக முதல்வரை சந்தித்து நேரடியாக ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி, சொல்லிட்டாரு. உருவாகும் என்று நான் நம்புகிறேன். நம்புறீங்க? நீங்க மனநிறைவோட 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி தொடரணும்னு விரும்புறீங்க? உறுதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, பெரும்பான்மையோடு ஜெயிக்கப்பட்ட ஆட்சி, அவர்கள் 5 ஆண்டுகள் பூர்த்தி செய்ய வேண்டும்.
உறுதியாக அதற்கு விடுதலை சிறுத்தைகள் உறுதுணையாக இருக்கும்னு எங்க தலைவரே சொல்லிட்டாரு. துணையா இருப்பீங்க. ஆமா. மத்தபடி இந்த ஆணவ படுகொலையில நீங்க எதிர்த்தும் பேசுவீங்க இல்லையா? ஆணவ படுகொலை இவர்கள் தடுக்கவில்லை என்றால் கடுமையான போராட்டத்தை களத்தில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நன்றி. நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.